தூத்துக்குடி தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு கைது. நேற்றைய தினம் 1:30 மணிக்கு அவங்கள விடுவிச்சிருக்காங்க. அவங்க போராட்டத்துக்கு உண்டான காரணம் என்னென்னா, தூத்துக்குடியில் அவர்லேண்டுன்ற கான்ட்ராக்டு அங்கே இருக்குது, அங்கே செயல்பட்டு வருது. அந்த கான்ட்ராக்ட்காரங்க அரசாணை எண் 62 படி ஒரு நாளைக்கு 761 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநருக்கு 801 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அதற்கு மாறாக 447 ரூபா சம்பளம் இது தூய்மை பணியாளருக்கு, ஓட்டுநர்களுக்கு 598 ரூபா சம்பளம்னு சட்டவிரோதமாக வழங்கிட்டு வராங்க. இதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய பொன்ராஜ் என்ற அந்த தொழிற்சங்க தலைவரை ஏற்கனவே பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. அவரை திரும்பி வேலை கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் அரசாணை எண் 62 படி சம்பளம் வழங்கணும் அப்படின்னு அவங்களோட போராட்டம். அதிலும் குறிப்பாக இந்த அவர்லேண்ட் என்னக்கூடிய கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டர் ஏற்கனவே 447 ரூபா சம்பளம் தரணும்னா அந்த சம்பளத்திலையும் பொய்யான கணக்கு பிஎஃப் காட்டி அந்த சம்பளத்தையும் குறைச்சி கொடுத்து பொய்யான கணக்கு காட்டி பிஎஃப் பணத்தையும் முறையாக கட்டாமல் கொள்ளையடிக்கிறது நடக்குது. ஏற்கனவே கொடுத்த சட்டப்படியான சம்பளம் தராமல் வச்சுருக்காங்க. அதுவே ஒரு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சம்பள திருட்டுன்னு அங்கே நடக்குது. ஒரு தொழிலாளி மேலே 10,000 ரூபாய் சம்பளம் திருட்டுன்னு அந்த சம்பள திருட்டுலையும் இவர்களுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம் வரணும்னா இவங்களோட சம்பள திருட்டு கணக்காட்டி 9,000 சம்பளம் கணக்கு காமிச்சிருக்காங்க. அங்கே 13,000 வழங்குவதாக காமிச்சு 9,000 காமிச்சிருக்காங்க. அப்போ மாபெரும் ஊழல் ஒரு சம்பள திருட்டுன்றது நடக்கு ஆட்சி 50 நாளில். இப்போது இந்த குறைகள் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில் நேற்று வேலைக்கு வைக்கணும், பொன்ராஜ் அவரோட வேலைக்கு வைக்கணும், சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் நடக்கும்போது ஏஐசிசி மாநில துணைத் தலைவர் சகாயம் அவர்களையும் சிபிஎம்எல் விடுதலையினுடைய மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையின் கீழே பெண் தூய்மை பணியாளர்களை கைது செஞ்சுருக்காங்க. 11 மணிக்கு இவங்களால 10 மணி கைது செஞ்சுருக்காங்க. கைது செஞ்ச பிறகு 11 மணி அளவில் தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் மூலமாக மதிப்பிற்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனிக்கிழமை எங்கள் அலுவலகத்துக்கு வாங்க, அவரை திரும்ப வேலைக்கு வைக்கிறதையும் மற்ற விஷயங்களும் நாங்கள் பேசுகிறோம், இந்த அவர்லேண்ட் கான்ட்ராக்டை ரத்து செய்யறதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அமைச்சரையும் இவங்க சந்திச்சிருக்காங்க. அமைச்சரும் பேச தயார் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அவங்க தரப்புலேருந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு தொழிலாளி இவ்வளோ குறைவாக சம்பளம் வாங்கி 10,000 மேலே ஊழலில் ஈடுபட்டு இருக்கும்போது, ஒரு நிர்வாகம் அவர்லேண்ட் கம்பெனி ஊழலில் ஈடுபட்டு இருக்கும்போது தமிழ்நாடு முதல்வர் சொல்கிற விஷயம், என் ஆட்சியில் ஊழலே நடக்காது, நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், மக்கள் பணத்தை தொட விட மாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம். இவங்க தொட்டிருக்காங்க. அவர்லேண்ட் நிர்வாகம் என்பது கடந்த சில வருடங்களாகவே தொழிலாளருடைய சாதாரண எளிய மக்கள், அருந்ததி, ஆதி திராவிட, அனைத்து சாதி ஏழை பெண்களுடைய பணத்தில் கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த ஊழலை நீங்கள் கண்டிக்க போறீங்களா, அவங்கள தண்டிக்க போறீங்களா என்றதை உழைப்போர் உரிமைக்கு சார்பில் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நாங்கள் கேட்பது எளிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, தூய்மை பணியாளருக்காக. அமைச்சர் தூய்மை பணியாளர்கிட்ட எங்கள் சங்கத்தோட பேசியிருக்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். முதல்ல கூப்பிட்டு அமைச்சர் பேசுகிறாங்க, நான் மதிப்பு கொடுக்குறோம். இந்த சனிக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வருவீங்க நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் இந்த நம்பிக்கை வீணடிக்கப்பட்டு திரும்பவும் இந்த ஊழலும் இந்த சட்டவிரோத செயல்களும் தொடரும் என்று சொன்னால், அவர்லேண்ட் நிர்வாகத்துக்காக தூத்துக்குடி மாநகராட்சி ஆதரவு தரும் என்று சொன்னால் நாங்கள் விடாப்பிடியான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். கைது செய்த காவல்துறைக்கு கண்டனத்தை தெரிவிப்பதுடன் நீங்கள் தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கான்ட்ராக்டை சிறையில் தள்ளணும். இது போன்ற மோசடி ஏற்படுத்தியது கைது செஞ்சு சிறையில் தள்ளணும். எங்கள் தலைவர் பொன்ராஜ் அவர்களை வேலைக்கு வைக்கணும். அதே நேரத்தில் இந்த தூய்மை பணியாளருடைய சம்பளத்தை அரசாணையின் 62 படி வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.